கருப்பட்டி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியவை. உரையாடல் திரு குரு சரவணன், திரு சபரிராம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் சபரி. அண்ணா, கருப்பட்டி பனங்கருப்பட்டி பத்தி சில அடிப்படை தகவல்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த கலந்துரையாடலைங்கண்ணா. நல்லது சபரி. ஆமாங்கண்ணா. ஆனா இந்த பனங்கருப்பட்டிக்கும் உங்களுக்குமான தொடக்கம், அந்த தொடர்பு எங்கிருந்து ஆரம்பிச்சதுங்கண்ணா? சரிங்க சார். பனங்கருப்பட்டியை பத்தி நீங்க இப்ப இந்த கேக்குறதுன்னு ஒரு செய்யறோம்ல. ஆமாங்க. அது இதே போலதான் நான் இருந்தேன். அதான் தொடக்கம். சரி சரிங்க. இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அடிப்படையா கருப்பட்டி பயன்படுத்துவோம். குழந்தையா இருக்கும்போது வீட்டுல பயன்படுத்துவோம். அது எங்க பகுதிகள் ராமநாதபுரம் பகுதி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி வரைக்குமே நல்ல பயன்பாடு உண்டு. உறவினர்கள் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அதுதான், வீட்லயும் அதுதான். வர ஒரு முறை ஏதோ ஒரு வகையில கருப்பட்டி கூடுன அளவுல சேர்த்துக்குவோம். தினமுமே கருப்பட்டி காஃபி தயார் செய்வது. சரிங்க சரிங்க. அப்படிதான் எனக்கு கருப்பட்டி அறிமுகம். அதுக்கப்புறம் அதுல உள்ள நுட்பங்கள், அப்புறம் அது கருப்பட்டிக்கு பின்னால உள்ள வாழ்வியல், இன்னும் கொஞ்சம் சொன்னா பனைக்கு பின்னால உள்ள வாழ்வியல்லாம், பனைப்பணின்னு சென்னையில இருந்து, அதாவது பனைப்பணின்னு வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு செயல் திட்டங்களா நடந்தது. ராமநாதபுரம் பகுதியில வந்து பனை வித்தகர்களோட போய் அவங்களோட தங்கி இருக்கிறது, அவங்க ஊர்லயே போய் தங்கி இருக்கிறது, அவங்கள புரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு நிகழ்வு இருந்தது. 2017 வாக்குலன்னு நினைக்கிறேன். 16-17 வாக்குல. அது அப்பதான் நான் அங்க ஒருங்கிணைப்பாளரா போறேன். உள்ளூர்காரன்றனால அங்க ஒருங்கிணைப்பாளரா இருக்கேன். நான் தான் போய் சந்திச்சு பேசுறேன். அப்படிதான் அதுக்கப்புறம் அதுதான் தொடக்கம். அந்த பனைப்பணி வந்து கூடுதலா பனை வாழ்வியல் தொடர்பா எனக்கு கூடுதலா தெரியறதுக்கும் அனுபவத்துக்கும் அதுதான் தொடக்கம். சரி சரி, நல்லதுங்கண்ணா. இப்ப உற்பத்தி செய்யும் முறை எப்படிங்கண்ணா? இப்ப பெரும்பாலான பொருட்கள் வந்து நவீன முறையில தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இது இன்னும் வந்து மரபு முறையில பண்றாங்களா, இல்ல இதுக்கும் நவீன முறைகள் உற்பத்தி செய்யும் முறை இருக்குங்களா? இதுக்கும் முறையில பெரிய வேறுபாடு கிடையாது. இந்த பனையை பொறுத்த வரைக்கும், பனை உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன். பனை உணவுப் பொருட்கள்ல கிழங்கு, பனம்பழம், இதெல்லாமே உணவு தான். பனங்கிழங்கு, பனம்பழம். இதை தவிர்த்துட்டு பிற உணவுகள், பனை உணவுகள் எல்லாம், கருப்பட்டியோ, கற்கண்டோ, இது பதநீரோ, இது எல்லாமே அடிப்படை வந்து பதநீர் தான். அதாவது பனம்பால், பனையோட பனம்பால் தான் அடிப்படை. சரிங்க சரிங்க. அந்த பனம்பால் தான் சொல்றது. சுண்ணாம்பு சேர்க்காம இருக்கிறது பனம்பால். சுண்ணாம்பு சேர்க்காம இருந்து அது கொஞ்சம் புளித்து போனது கல்லு. ரொம்ப புளிக்காது, ஓரளவு புளித்து போனது கல்லு. அந்த பனம்பால்ல சுண்ணாம்பு சேர்த்து அது புளிக்காம இருக்கிறது பதநீர், பதமான நீர்னு. அதுதான் சொலவடை. பெரும்பாலும் தமிழகத்துல எல்லா பகுதியிலும் அது பதநீர் தான். அதுதான் மூலம். அப்படின்றப்போ இதுல வந்து பெரிதா முறைகள்ல மாற்றம் கிடையாது. இந்த பதநீரை காய்ச்சி ஏதோ ஒரு வடிவத்துலதான் பிற பொருட்கள் தயாரிக்கப்படுது. காய்ச்சறதுக்கு இப்ப சில தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்துறாங்க. ஆனா அது பெரிய வேறுபாடு கிடையாது. காய்ச்சணும், அவ்வளவுதான். நீங்க பாலை வந்து இப்ப உள்ள நவீன சாதனங்கள் வச்சு காய்ச்சறதுக்கும் பாத்திரங்கள் வச்சு காய்ச்சறதுக்கும் எதுவும் வேறுபாடு இல்லையே, ஒண்ணுதான். அதாவது முறைகள்ல பெருசா வேறுபாடு கிடையாது. பொருட்கள்ல மாற்றம், முறையில எந்த முறை? ஆமா, மூலப்பொருள் மாறாததுனால இதுல வந்து மாற்றம் பெரிய இதுல வந்து உற்பத்தி செய்யும் முறையில மாற்றம் கிடையாது. சரி சரி சரி. அது போல இப்போ பிற பொருட்கள் மாதிரி பதநீர் எடுக்கிறதுன்றதே ஒரு பெரிய ஒரு ரொம்ப பெரிய வேலை, அதே சமயத்துல ரொம்ப நுட்பமான வேலை. அதனால இப்ப நீங்க பிற தாவரங்கள் போல நிறைய வளர்க்கறது, அதை வளர்க்கறதுக்காக ஏதோ உரமிடுதல், வளர்க்கறதுக்காக ஏதோ ஒண்ணு செய்யறது, அப்படிலாம் நீங்க பனையில எதுவுமே செய்ய முடியாது. செய்ய முடியாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆனா செய்ய முடியாது. ஏன்னா முதல்ல வேர் ரொம்ப ரொம்ப ஆழமானது. அது மாதிரி அதோட வளர்ந்து வரும் காலம். அப்போ ஒரு பனை வந்து நீங்க பனங்கிழங்க விதைச்சோ இல்ல அதுவே வளர்ந்தோ, அது ஒரு வளர்ந்து ஆண் பனையோ பெண் பனையோ
ஆனா சரிங்க. அது ஒரு பருவத்துக்கு வந்து, அதாவது பணம் பால் தர்றதுக்கோ இல்ல ஆண் பனைனா அதுல இருந்து நம்ம பதநீர் இருக்கிறதுக்கோ இது எல்லாத்துக்குமே வந்து ஆஹ், ஒரு ஒரு நீண்ட காலம் ஆகும். ஒரு ம். குறைந்தது 7 வருடம் அப்படின்னு. அப்படின்றப்ப இதுல பெரிய வளர்ப்பு முறையிலையும் பெரிய மாற்றம் கிடையாது. தாவரமா. சரிங்க, சரிங்க, சரிங்க. அதனால அந்த அதோட தயாரிக்கும் முறைகள்ல பெரிய பெரிய மாற்றம். மாற்றம் இருக்காது. இப்ப தென்னை போல ரகங்களோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் அதுல வர்றதுக்கான இருக்கு. வாய்ப்புகள்? ஆமா, அப்படி ஒண்ணும் பெரிய வித்தியாசம் கிடையாது. சரி, சரி. நான் சொல்றதே இந்த ஆண்பனை பெண்பனை அப்படின்னு சொல்றேன். ம், ம். அதை விட்டுட்டு பெரிய ரகங்கள் கிடையாது. அதான் இது வந்து ரொம்ப ரொம்ப மாற்றப்பட்ட தாவரம் கிடையாது. பல பிற தாவரங்கள் போல ஒண்ணு. இன்னொன்னு, இது சரிங்க. வச்சு வளர்க்கறத வந்து நீங்க ஒரு 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 வருடத்துல எல்லாம் வளர்த்துற முடியாது. இந்த குட்டையா ஆமா. வளர்க்க முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாது ஆ. அப்படின்றது ஒண்ணு. அப்புறம் பதநீரை வந்து நீங்க மேல போய் தான் எடுத்துக்கணும். அதோட இயல்புல எந்த மாற்றமும் பண்ண முடியாதுங்க. பண்ண முடியாது. ஆமா, பண்ண முடியாது. அதுவே வந்து இது ஒரு அப்படிப்பட்ட ஒரு தாவரம். சரி, சரிங்க, சரிங்க. இப்ப இது வந்து ஒரு வருஷம் முழுதும் கிடைக்குங்களா, இல்ல அதுக்கான பருவங்கள் அப்படி இருக்குங்களா? ஆமா, பதனி மட்டும் நான் சொல்றேன். பதநீர் வந்து பொதுவா பொதுவா இங்க வந்து கோடைக்காலம் ஆரம்பிக்கும் போது, கோடைக்காலத்துக்கு சரிங்க, கொஞ்சம் முன்னாடி மார்கழி முடிந்து தை, ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மாதிரி தை சரிங்க. மாசி அது மாதிரி ஆரம்பிக்கும். இப்ப நம்ம பகுதிகளில் நான் சொல்றது ராமநாதபுரத்துல இருந்து திருநெல்வேலி வரைக்கும் சொல்றேன். இந்த பகுதிகள் சரிங்க, எல்லாம் வந்து ஒரு அஹ், தை இல்லாட்டி மாசி, சரிங்க, சில சரி. இடங்கள்ல இன்னும் கொஞ்சம் பிந்தும், பங்குனியா கூட இருக்கும். ம், ம். அதுல இருந்ததுன்னா அந்த காத்தடி காலம் வரைக்குமே பருவம் தான். அதாவது ஆடி ஆடி வரைக்குமே, ஆடி காத்து முடிகிற வரைக்கும் பருவம் தான். சரிங்க, சரி. இப்ப இதுதான் பருவம். பதநீர் வர்றதுக்கான பருவம் வந்து இதுதான். இதுலயே ம். பதநீரோட இந்த இனிப்புத்தன்மை மாறும். இப்ப நீங்க சரிங்க. தை மாசியில வர்றதும், அதாவது பருவம் ஆரம்பிக்கும் போது வர்றதும், ம். நல்ல கோடையில கிடைக்கிற பதநீரும், ஆ, அதற்கப்புறம் இந்த பருவம் முடிய போகும்போது இருக்கிற பதநீரும், அதோட ஆ. இனிப்புத்தன்மை அதை நம்ம சுவைத்தா தெரியாது. ம். அந்த அந்த இனிப்புத்தன்மை, இப்ப கற்கண்டுக்கு சில நேரங்கள்ல செய்வோம். சில நேரங்கள்ல கருப்பட்டி செய்வோம். இதெல்லாம் நம்ம எப்படி தேர்ந்தெடுத்துக்கிறோம்னா, அந்த பருவத்துல எப்பப்ப செய்யறது, ஓ, அந்த பருவத்துல எப்படி இருக்கு அப்படின்னு செய்வோம். சரி, சரி. இது வந்து ஒரு நீங்க ஒரு மாதமா கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு 6ல இருந்து அதிகபட்சமா ஒரு 8 மாதம். சரி, சரிங்க, சரிங்க. இதுதான் பருவம். சரி, சரிங்க, சரி. இது இது வந்து வெவ்வேறு இடங்களுக்கு மாறுபடும். இப்ப நீங்க நேர வட தமிழ்நாடு போயிட்டாலோ இல்லாட்டி வேற பகுதிகளுக்கு போயிட்டாலோ இதுல மாற்றம் இருக்கலாம். ம். ஆனா பதநீர் வந்து வருடம் முழுதும் கிடைக்காது. சரிங்க, சரி. ஊராது. ஆமா, ஊராது. சரி, சரிங்க, சரி. அப்படி அப்போ அப்ப இந்த கருப்பட்டி வந்து எவ்வளவு நாளுக்கு நம்ம வச்சிருக்கலாங்கன்னா, இது இல்ல அதுக்குன்னு பதப்படுத்தும் முறை இருக்கா? இல்ல வெயில் காலங்கள்ல அதை எப்படி பாதுகாப்பா வச்சிருக்கணும், மழை காலம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா இதுக்கு? ஆமா, நான் தயாரிக்கும் முறையும் கொஞ்சம் சொல்லிடுறேன். சொன்னா அப்புறம் பதப்படுத்தும் முறையே அதை செய்யறோம்னு புரியும். சரி, சரிங்க, சரி. இப்ப தயாரிக்கும் முறை வந்து பதநீர், நம்ம பனைப்பணிலேயே கூட வீட்டுக்கு வீடு கருப்பட்டி காய்ச்சுவோம்னு சொல்லி கூட சொல்லி காமிச்சோம். நிறைய பேருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம். அதாவது பதநீரோ கருப்பட்டியோ ரொம்ப புழக்கத்துல, இப்ப சமகாலத்துல ம். முன்னாடி இது எல்லா இடத்துலயும் புழக்கத்துல இருந்தது. ஆ, ஆ. சமகாலத்துல புழக்கத்துல இல்லாதவங்க வந்து பதநீர்ல இருந்து தான் கருப்பட்டி வருமா, பதநீர்னா இதுதானா அப்படின்னு வந்து நம்மளே வந்து நிறைய பேர் பார்த்தாங்க. சரி, சரிங்க, சரிங்க. இந்த பதநீர் வந்து, அதாவது ஒரு இரவு முழுதும் ஒரு பானையை வந்து மரத்துல கட்டிடுவோம், பாலைன்னு சொல்லுவோம். பாலையை சரிங்க. அறுத்து பானையை கட்டிடுவோம். அந்த பானையில இருந்து தான் பனம்பால் வரும். அது சரி, கிட்டத்தட்ட சொட்டு சொட்டா விழுகும் ஒவ்வொரு பானையிலையும். சரிங்க. இது வந்து இரவு முழுதும் கசிந்து கசிந்து அதுல அந்த பானையில சேர்ந்து ம். அதிகாலையில எடுப்போம். அப்ப இதுவே வந்து உங்களுக்கு ஒரு பல மணி நேரங்கள் ஆயிடுது இல்லையா? அப்போ அது ரொம்ப நேரம் விட்டா அது புளிச்சிடும். அப்படின்றதுனால என்ன பண்ணுவோம்னா, அந்த பானையை வைக்கிறதுக்கு முன்னாடி பானையில வந்து சுண்ணாம்பு பூசிடுவோம் உள்ள. ஓ, சரிங்க. ரொம்ப ரொம்ப குறைவான அளவு, ரொம்ப அதிகம் இல்லாத அளவுக்கு, நம்ம ஒரு வண்ணப்பூச்சு பூசுற அளவுக்கு இல்ல, அதை விட கொஞ்சம் குறைவான அளவு சுண்ணாம்பு பூசிடுவோம். இந்த சுண்ணாம்புமே வேறுபடும். இப்ப கடல் புறத்துல இருக்கிறவங்க வந்து சிப்பி சுண்ணாம்பு பயன்படுத்துவாங்க. கடல் சரிங்க. புறத்துல இல்லாதவங்க சுண்ணாம்பு கல் பயன்படுத்துவாங்க. ஆ. இப்ப இதை உள்ள பூசி வச்சிருவோம். இப்ப இந்த
பதநீர் வந்து சேகரமாகி அடுத்த நாள் காலையில நம்ம எடுத்து அதை வந்து இது மாதிரி பல மரங்கள் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு மரமா அதை களையம்னு சொல்லுவானுன்னு நான் சொன்னேன். களையத்தை கூட எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்தா பதநீர் வந்துடும். பல மரத்து பதநீர் எல்லாம் சேர்த்து இதை வந்து ஒரு பெரிய அகலமான பாத்திரம், அதாவது ஆழம் குறைவா ஆனா அகலமான பாத்திரம், வட்ட வடிவத்துல ஒரு அகலமான பாத்திரம் இருக்கும். அதுல வந்து வச்சு விறகு வச்சு காய்ச்சும். சரி. இந்த பதநீரை வந்து அப்படியே காய்ச்சுவோம். அதுல என்ன இருக்கு, சுண்ணாம்பும் சேர்ந்து இருக்கு, அதனாலதான் அது மதமான நீர். அதை அப்படியே காய்ச்சுவோம். காய்ச்சுனா ஒரு பாகுத்தன்மைக்கு வரும். அது ஒரு பதம் இருக்கு, ரொம்ப முருகிடக்கூடாது, ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது. என்னன்னா அதுல உள்ள நீர் தன்மை எல்லாம் போயிட்டு அது ஒரு பாகுத்தன்மைக்கு வரும். கிட்டத்தட்ட வந்து அது ஒரு பொன்னிறமான பாகா இருக்கும் அந்த கருப்பட்டிக்கான. இதை வந்து சிரட்டை இருக்கு இல்லையா, சிரட்டையை தேர்ந்தெடுத்து நம்ம வச்சிருப்போம். சிரட்டை அது உள்ள அந்த முடியெல்லாம் இல்லாம அது நல்லா சிரட்டை வந்து வளவளப்பா இருக்கும். அந்த சிரட்டையில என்ன சிரட்டையோ அதான், எல்லாமே ஒரே அளவா வராது, கருப்பட்டி எல்லாம் ஒரே அளவா வராது. இந்த சிரட்டை அளவுகள்ல இதை அப்படியே ஊற்றி காய வச்சோம்னா அது காஞ்சிரும். அந்த கருப்பட்டி வந்து கொஞ்சம் அந்த பாகு வந்து காஞ்சிரும். காஞ்சிச்சுன்னா அதான் கருப்பட்டி. அப்படியே அப்புறம் தட்டி சிரட்டையில இருந்து தட்டி தட்டி எடுத்துருவோம் கருப்பட்டியை. இதுதான் கருப்பட்டி. இப்ப இந்த கருப்பட்டி தயாரிக்கும் முறை வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த 6 மாதம் செய்யறோம். வெயில் காலத்துல செய்யறோம். அப்போ இந்த கருப்பட்டியோட தன்மை என்னன்னா, வெயில் காலத்துல நேரடி வெயில்ல இருக்குல்ல, ஆனா வெயில் காலத்துல வெப்ப காற்று இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு வகையில ஒரு வெப்ப காற்று, அதாவது வெப்பம் கூட சூடுன்ற அளவுக்கு இல்லாம ஒரு வெப்ப காற்று தான். வெப்ப காற்று இருக்கிற வரைக்கும் அந்த கருப்பட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், அந்த வடிவம் மாறாது. கருப்பட்டி எப்பவுமே நல்லா இருக்கும், ஆனா அந்த வடிவம் வந்து மாறாது. அப்புறம் அந்த குளிர்காத்து, பொதுவா மழை வந்ததுக்கு அப்புறம் மழைக்கு தாண்டி பனிக்காலத்துல குளிர்காத்து வரும்போது நல்ல கருப்பட்டி, அதாவது சுத்தமான தரமான கருப்பட்டி, இப்படிதான். இதுல வேற எந்த கலக்கும் உள்ள, நேரடி வெறும் பதநீரை காய்ச்சி, நல்ல தூய்மையான பதநீரை காய்ச்சி அதை வந்து பாகாக்கி அதை செய்யறோம். ஏன்னா பதநீரை வடிகட்டுவோம். ஏன்னா அதுல சின்ன சின்ன குப்பைகள் இருக்கக்கூடாது இல்லையா, அந்த பனை குப்பைகள்லாம் இருக்கக்கூடாதுன்ட்டு அதை அந்த இலை எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அதெல்லாம் வடிகட்டி தான் அதை காய்ச்சுவோம். அப்போ இந்த தூய்மையான பதநீரை காய்ச்சி எடுத்தாலே அது கருப்பட்டி தான், அவ்வளவுதான். வேற ஏதாவது சேர்க்காம தரமான கருப்பட்டியா இருந்ததுன்னா, இது பொதுவா குளிர்காத்து படும் போது இது வந்து உருகும். சரிங்க. உருகுமே தவிர அது கெட்டு போகல. அது என்னன்னா வடிவத்தை இழக்குது. அந்த சிரட்டையில நம்ம என்ன வடிவத்துல ஊத்தி வச்சோமோ அந்த பாகோட வடிவத்தை வந்து இது இழக்கும். அதுதான், மற்றபடி அது கெட்டு போறது கிடையாது. என்ன ஆகும்னா மொத்த கருப்பட்டியுமே உருவும், பாசம் மாதிரி வரும். உள்ள நடுப்புறத்துல, அதாவது ஒரு சிரட்டை வடிவத்துல இருக்குல்ல, முப்பரிமாண வடிவத்துல இருக்கு, அதுக்கு உள்ள இருந்துதான் உருகிட்டு வரும். வரும்போது அப்படியே மொத்தமா உருகிடும். இந்த உருகிறத தவிர்க்கிறதுக்காக என்ன செய்வோம் அப்படின்னா, அதான் பதப்படுத்தும் முறை. பொதுவா வந்து போகனா அனல் வைப்போம். அது புகைன்னு சொல்றது அனல் வைப்போம். இந்த கருப்பட்டி எல்லாம் வெயில் காலத்துல பரண்ட அடிக்கி ஒரு மரபு வீட்டுல வச்சு, மரபு வீடுன்னு நான் சொல்றது ஓடோ குடிசை, பொதுவா ஓடு இருக்கும், இல்லாட்டி குடிசை இருக்கும். இப்போ மேல இந்த ஷீட் எல்லாம் கூட நடைமுறைக்காக போட்டுக்கிறோம், தண்ணி போயிருக்கூடாது. அதுக்கு வந்து அந்த கதகதப்பு இருக்கணும், அதுதான் கருத்து. இது வந்து இப்ப நவீன முறை கட்டுமானங்கள்ல இருக்காது. எனக்கு வெளியில குளிர் இருந்தா உள்ளேயும் குளிர் இருக்கும், தரையே குளிராயிடும். ஆனா அந்த மரபு கட்டுமானத்துல அது வந்து ஒரு நல்ல சூழலா இருக்கும். உள்ள வந்து ஒரு கதகதப்பான சூழல். இந்த கதகதப்பான சூழல் தான் மரபு வீடுன்னு சொல்றேன். அதுல பரன் அடுக்கி வச்சுட்டு இந்த பரன்ல அதை விரிச்சிருவோம். கருப்பட்டி பொதுவா நாங்க எப்பவுமே விரிச்சுதான் வச்சிருக்கோம். அது வெயில் காலமா இருந்தாலும் சரி, மழை காலமா இருந்தாலும். ஏன்னா விரிச்சு வச்சிருந்தாதான் எப்ப யாருக்காவது கொடுக்கணும்னா மட்டும்தான் அந்த கொட்டான்கள்ல போடுவோம். ஒண்ணு மேல, அதாவது நீங்க சொல்றது ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வைக்காம தனித்தனியா இப்ப நம்ம நீங்க கொட்டான் பாத்திருப்பீங்கல்ல, நம்மகிட்ட இதுல கொண்டு வந்திருப்போம் பனை கொட்டான். அது வந்து ஒரு இதுல உழுதா அடைச்சு கட்டி வைக்கிறது, ஒரு கட்டா வைக்கிறது இல்லாம அதை அப்படியே பரத்தி போட்டிருப்போம். அந்த பரத்தி போட்ட பரன்கள்ல பரன்னா பலகைகள் வச்சு அதுல பரத்தி போட்டு, அந்த அறை சின்ன அறையா இருக்கும். அந்த அறையில எவ்வளவு கருப்பட்டி வைக்க முடியுமோ அதெல்லாம் வச்சு அதுல வந்து அனல் போட்டது நம்ம வழக்கமான ஒரு மண்பானையில, ஒரு அரை மண்பானையிலையோ இல்லாட்டி ஒரு சட்டியிலையோ ரோட்ல வந்து விறகு கங்கு போட்டு அந்த கதகதப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கதகதப்பு
கொடுத்துட்டே இருப்போம்னா எப்பவுமே கிடையாது. அதாவது மாதம் ஒரு முறையாவது இதை செஞ்சிருவோம். சரி சரிங்க. ரொம்ப குளிரா இருக்கு அப்படின்னா கூடுதலா செஞ்சுருவோம். அப்பதான் வந்து இந்த வடிவம் இழப்பை வந்து தவிர்க்க முடியும். இது வெறும் வடிவ இழப்பு தவிர்ப்பதற்காக செய்யற நடைமுறை மட்டும்தானே ஒழிய இதை பதப்படுத்துறதுன்னு ஒண்ணு இல்லை. உருகுனாலும் அதை பயன்படுத்தலாம். இப்ப வந்து மொத்தமா உருகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நமக்கு. சரிங்க. அது வந்து கையாளுறது சிரமம். அப்புறம் திருப்பி இது வந்து ஒரு சிரட்டையில ஊத்த முடியாது. திருப்பி பாக முறுக்கணும்னா, சூடுபடுத்தி முறுக்கணும்னா முருகிடும். இப்படி இருந்ததுக்காக அதை வந்து அதே வடிவத்துல வச்சிருக்கிறது நம்மளோட எண்ணம். அதாவது மொத்தமா வச்சிருக்கிறதுல எண்ணம். சரிங்க சரிங்க. இப்படி வச்சு அப்புறம் இத வந்து இதுதான் பதப்படுத்தும். அதாவது அதை வந்து பக்குவம் செய்யும் முறை. ஒரு முழு ஆண்டுக்கு ஒரு பருவத்துல மட்டும் வர்றத அது முழு ஆண்டுக்கு வச்சுக்கிற முறை வந்து. சரி சரிங்க. ஆனா இப்போ இது நீங்க சொல்றது வந்து இப்ப நிறைய உற்பத்தியாளர்கள் பண்ண பதப்படுத்தும் முறை. இப்ப நம்ம ரொம்ப குறைவான அளவுல வாங்குறவங்க அடுப்புக்கு பக்கத்தால அந்த மாதிரி இந்த குளிர்காலத்துல கொஞ்ச நேரம் வச்சு எடுத்துக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாங்களா? ஆமா, அதாவது அதுக்கு அடிப்படை இதுதான். அது மொத்தமா செய்யறமோ தனியா வச்சிருக்கோமோ. சரிங்க. அது வந்து கதகதப்பா இருக்கணும். வெளிக்காத்து, அதாவது இந்த குளிர்காத்து பட்டுச்சுன்னா உருகும். சரி சரி. அது மாதிரி வச்சுக்கலாம். அது மாதிரி வச்சு பயன்படுத்தலாம். இப்போ நம்ம வச்சிருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா எல்லாரும் அப்பப்போ வாங்கிக்கிறாங்கன்றதுதான். அதான் நடைமுறையாவும் இருக்கு. தேவைப்படும் போது வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் செய்யறது இல்ல. அப்பப்போ வாங்கிக்கிறாங்க. ஒரு மாத தேவைக்கோ அதுக்கோ வாங்கிக்கிறாங்க. நான் பார்த்திருக்கிறது என்னன்னா, இப்ப எங்க பகுதிகள் எல்லாம் ஊருக்கியே வச்சுப்பாங்க. உருகுதுல அது அப்படியே ஒரு கண்ணாடி புட்டியிலையோ ஏதோ ஒன்று போட்டு ஊருக்கியே வச்சுப்பாங்க. ஓ சரி சரிங்க. எல்லா பயன்பாட்டுக்குமே அப்படி வச்சுப்பாங்க. சரிங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்னா, பனைய கருப்பட்டியை பயன்படுத்துறவங்களுக்கு தெரியும் உருகுறது ஒரு பிழை இல்லை அப்படின்னு சொல்லி. இது என்ன கூடுதலா இந்த தனித்தனியா வச்சிருக்கிறவங்க கவனிக்கணும்னா, இன்னொரு தகவல் சொல்றேன். அதாவது உணவுப் பொருட்கள்ல எப்பவுமே கெட்டு போகாத, புளித்து போயோ அது வேற ஏதோ ஆயோ கெட்டு போகாத ஒரு உணவுப் பொருள் வந்து கருப்பட்டி. ஓ சரிங்க சரிங்க. நீண்ட காலத்துக்கு பண்பு மாறாம இருக்கும். அதாவது ஆமா, அதோட கருப்பட்டினா கருப்பட்டி தான். அது எப்பவுமே வந்து அது என்ன வடிவத்துல இருந்தாலும் அது கெட்டு போகாது. என்ன நடக்கும்னா, கைப்படுது, நம்ம கைப்பட்டு பயன்படுத்துறோம், இல்லாட்டி நீர்படுது அப்படின்னா இந்த பூஞ்சை அதுல வளரும். சரி சரிங்க சரிங்க. பூஞ்சை வளர்ந்ததுன்னா அப்புறம் ஒண்ணும் செய்ய முடியாது. பூஞ்சையை பிரிச்சு எடுக்க முடியாது. அந்த பூஞ்சை வளர்றதுதான் தவிர்க்கணும். தனிப்பட்ட முறையில வச்சிருக்கிறவங்க பூஞ்சை வளர்றதை தவிர்க்கணும். வாய்ப்பு இருந்ததுன்னா, அவங்க நிறைய வாங்கி வச்சிருக்காங்க, மழை காலத்துல குளிர்காலத்துல கூட நிறைய வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா உருகாம இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி கதகதப்போ ஒரு இப்ப எல்லாம் சொல்றாங்கல்ல ஏர்டைட் கண்டெய்னர்ஸ், அதுல வச்சுக்கலாம். அப்புறம் நீங்க சொல்ற போல கதகதப்பா வச்சுக்கலாம். ஒரு மாத கணக்குல வச்சிருக்க போறாங்க. 1 கிலோ தான் வாங்கியிருக்காங்க. ஆனா அது வந்து அவங்களால அது நீண்ட காலம் பயன்பாடு குறைவு, நீண்ட காலம் வச்சிருக்காங்க அப்படின்னா, வெயில் எப்பயோ அடிக்கும் போது நிலக்காய்ச்சல் போடணும். வெயில நேரடி வெயில் வைக்கக்கூடாது. நாங்களே செய்ய மாட்டோம். நிலக்காய்ச்சல்ல வச்சுக்கலாம். அதாவது வெப்ப காத்து தான் அதுக்கு தேவை. சுண்ணாம்பு இருக்கிறதுனால சுண்ணாம்பு ஒண்ணு இருக்கு, பாக்குலயே உள்ள ஈரப்பதம்னு ஒண்ணு இருக்கு. அதை நம்ம காய வச்சுதான் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் காய வச்சுதான் வைக்கிறோம். எவ்வளவு தூரத்துக்கு அதை ஒரு இடைவெளி விட்டு அந்த உணர வைத்து வச்சுக்கிறோமோ, உலர வைத்து, நாங்க உணரன்னு சொல்லுவோம். உலர வைத்தல்னு ஒரு வகை இருக்குல்ல, உலர வச்சுக்கிறோம். ஈரப்பதம் இல்லாம பாத்துக்கிட்டோம்னா அது கெட்டு போகாது. சரி சரிங்க. அப்படியே உருகிடுச்சுனாலும் ஒண்ணும் கவலை இல்லை. அது பயன்பாட்டுக்கு ரொம்ப எளிது. ஒரு சின்ன தேக்கரண்டி எடுத்து அதை பயன்படுத்தி அப்படி. சரி சரிங்க. கைப்பட்டு கைப்படாமையோ நீர்படாமையோ அதாங்க. ஏன்னா அடுத்தது நான் கேட்க வந்தது அதுதான், பூஞ்சானத்தை பத்தி தான். ஏன்னா நிறைய பேரு அது சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன்னா. அதே இப்போ கருப்பட்டி ஒரு வெயில் காலத்துல உருகாம இருக்குன்னு வச்சுக்கோ, சின்ன பூஞ்சை வந்துட்டா கூட தொடச்சிடலாம். ஒரு மேல் பகுதியை வந்து ஒரு சின்ன கத்தி வச்சு கூட பண்ணிட்டு கிழிச்சிட்டு பயன்படுத்தலாம். அது ஒரு சிக்கல் அப்படி சிக்கல். ஆனா அது உருகிடுச்சு, அதுல வந்து பூஞ்சை வந்துருச்சுன்னா அப்புறம் நீங்க பிரிக்கவே முடியாது. சரி சரி. ஆயிடுச்சு, பூஞ்சை வந்துருச்சு, பிரிக்க முடியாது. ஆனா பூஞ்சை வராம பாத்துக்கணும். வழக்கமா நம்ம வீட்டுல பண்ணுவோம் இல்லையா, ஊறுகால பூஞ்சை வராம எப்படி செய்வது அப்படின்னா யாருக்கும் ஒரு சந்தேகமே வராது. என்ன பண்ணுவாங்க, ஊறுகாய் கடையில வாங்குறாங்களோ வீட்டுல வச்சிருக்காங்களோ,
காய வைப்பாங்களா, வெயில்ல ஒரு வேடு கட்டி காய வைப்பாங்களா? ஆமாங்க. அதேதான். இதுல வேடு மட்டும் கட்ட வேண்டியதில்லை, நிலக்காய்ச்சலா பரப்பி விட்டா போதும். சரி சரிங்கண்ணா ஏன்னா சரிங்கண்ணா. அவங்களுக்கே தெரியும் ஊறுகாய் அவ்வளவு எண்ணெய் சேர்த்து, அதாவது இப்ப நான் சொல்றது காரம் எண்ணெய் சேர்த்த ஊறுகாய், உப்பு ஊறுகாய் சொல்ல. எந்த ஊறுகாயா இருந்தாலும் அப்பப்ப காய வச்சுக்கோ, நீண்ட நாள் பயன்படுத்துறோம்னா காய வச்சுக்கோ. சரிங்கண்ணா சரிங்க. அதை செஞ்சுக்கணும். சரிங்கண்ணா சரிங்க. அண்ணா இப்போ இப்போ எல்லா பொருட்களையும் இருக்கிற மாதிரி இதுலயும் தர வகைகள் இருக்காங்கன்னா, தரம் அப்படி தரமானதுன்னா அதை கண்டறிதல் எப்படி? அதாவது நான் சந்தையில வரத சொல்லாம சொன்னேன்னா, அன்னையின் பாலிலும் தர வகை கிடையாது. பனை எண்ணெயின் பாலிலும் தர வகைகள் கிடையாது. சரிங்க சரிங்க, நல்லது. எல்லாமே ஒரே தரம் தான். நான் ஏற்கனவே சொன்னது போல இடத்துக்கு இடம். இனிப்பு அது இனிப்பு சத்துன்னு நாங்க சொல்றது இனிப்பு சத்து கிடையாது. அந்த இனிப்போட திரட்சி இருக்கு இல்லையா, அது மாறுபடும். அது நிலத்தை பொறுத்து மாறுபடும், பருவத்தை பொறுத்து மாறுபடும், காற்றடித்தலை பொறுத்து மாறுபடும், நிலத்தோட வகைப்பாடை பொறுத்து மாறுபடுமே ஒழிய தரத்துல எந்த மாறுபாடும் அதாவது இயற்கையா அதுல இல்ல. பதநீர் ஆகுற வரைக்கும் கிடையாது. சரிங்க, நல்லது நல்லது. இதுதான். ஆனா சந்தைக்குன்னு வரும்போது இது வந்து வாங்கி பயன்படுத்துறவங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இப்ப நான் சொன்ன குணம் இருக்கு இல்லையா, கருப்பட்டிக்குன்னு ஒரு அது இயல்பு, சில 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 இயல்பு, சிலது குணம். இயல்பு தான் பெரும்பாலும் இப்படிதான் இருக்கும், அது இயல்பா இப்படிதான் இருக்கும். சரிங்க. இந்த இப்படி இருந்ததுன்னா அது வந்து தரமான கருப்பட்டி. இன்னும் கூடுதலா நான் சொல்றேன். இப்ப என்ன ஆகும்னு சொல்றேன். நாட்பட்டு வைக்கிறோம் இல்லையா, என்ன ஆகும்னா, இப்ப நீங்க 1 கிலோ கருப்பட்டி இப்ப காய்ச்சி புதிதா வச்சிருக்கீங்க, அதை எடை போடுறீங்க, அது 1 கிலோ இருக்கு அப்படின்னா, இதை நீங்க வந்து வருடம் முழுவதும் காய வச்சு அப்புறம் நீங்க வருட கடைசியில அது கருப்பட்டி அப்படியே இருக்கு. ஆனா நீங்க எடை வச்சீங்கன்னா அது 1 கிலோ இருக்காது, குறைக்கும். இது வந்து ஒரு முக்கியமான இயல்பு. ஏன்னா காத்த விடுறதுனாலதான் வடிவத்தை, அதாவது ஈரப்பதத்தை விடுது. ஈரப்பதத்தை குறைக்கதான் அது வந்து திடத்தன்மையில அப்படியே இருக்கு. வடிவம் மாறாம இருக்கு. அப்ப வடிவம் மாறாம இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா அதோட திடத்தன்மையும் வச்சுக்குது, அதாவது வடிவத்தை வச்சுக்குதுன்னா கண்டிப்பா எடை குறையும். அதோட ஈரப்பதம் வெளியே போகுது இல்லையா, அப்ப எடை குறையும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பண்பு. அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதனால பதட்டப்படக்கூடாது. இப்போ கருப்பட்டி குறைஞ்சிருச்சு அப்படின்னு பதட்டப்படக்கூடாது. அது தரமான கருப்பட்டின்னு கொஞ்சம். அப்புறம் இப்படி நாள்பட்டு வைக்கும் போது வண்ணம் மாறுபடும். இப்ப நீங்க பொன்னிறமா இருக்கும்னு நான் சொன்னேன். புதிதா காய்ச்சினது பாத்தீங்கன்னா கருப்பட்டி வந்து பொன்னிறமா இருக்கும். நீங்க புகைப்படங்கள்ல, ஒளிப்படங்கள்ல, இணையதளங்கள்ல பாக்குற மாதிரி அப்படியே பளபளன்னு மின்னும். ஆனா இது வந்து இறுதியா நீங்க அதே கருப்பட்டிய மார்கழியில பாத்தீங்கன்னா ரொம்ப வெள்ளை அடிச்சு போயிடும். நல்ல கருப்பட்டி வெள்ளை அடிச்சு போயிடும். இத புகை வச்சது அப்படிங்கும் போது நல்ல கருப்பாயிடும். சரிங்க. அதாவது அடிப்படை என்ன புரிஞ்சுக்கணும்னா, வண்ணம் வந்து அப்படியே இருக்காது, மாறும். இது இரண்டாவது. மூன்றாவது, முதல்ல இடை சொன்னேன், அப்புறம் வண்ணம் சொன்னேன். மூன்றாவது என்னன்னா, அதோட கடினத்தன்மை, திடத்தன்மை, அந்த இயல்புகள்ல மாறுபாடு இருக்கும். இப்ப நீங்க வந்து புதுசா காய்ச்சின கருப்பட்டி நல்லா காஞ்ச பிறகு, நல்லா காஞ்ச திடமானதுக்கு அப்புறம் உடைச்சிங்கன்னா, ஒரு சின்ன சிரட்டையில அந்த ஒரு கருப்பட்டி வட்டை இருக்கு இல்லையா, அந்த வட்டைன்னு சொல்லுவோம். அந்த வட்டையை உடைச்சிங்கன்னா அது 3-4 துண்டுகளா உடையும். சரிங்க. இதையே நீங்க வந்து நீங்க வந்து புகையெல்லாம் போடல, நான் வந்து பதெல்லாம் படுத்தல, ஆனா வச்சிருக்கீங்க, காய வச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த நான் சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன், ஒரு 2-3 மாதங்கள் கழித்து பார்த்தா நீங்க அதே போல உடைச்சீங்கன்னா உடைக்க முடியாது. நீங்க ரொம்ப அழுத்தி உடைச்சீங்கன்னா ஒரு துண்டுகளை பிரியாது, கொஞ்சம் பொடியாவும், கொஞ்சம் ரொம்ப தோலாவும், ஒரு இது இல்லாம உடையும். ரொம்ப கடினமா இருக்கும், அப்புறம் உடையும். வச்சு அடிக்கிறோம்னா உடையத்தான் செய்யும், ஆனா அது வந்து இப்படி உடையும், சுக்குநூறா உடையும். இப்ப இது புகையெல்லாம் போட்டு பதப்படுத்தி நம்ம நாளானதுக்கு அப்புறம் அதுவே எப்படி இருக்கும்னா உள்ள மாவா வரும். சரிங்க. நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டியது இல்ல, நீங்க ஒரு கையிலேயே கூட மாவா எடுக்கிற அளவுக்கு கூட கருப்பட்டி வரும். நல்ல அப்படி பொடிச்சுக்கலாம்.
ஆமா. இப்ப என்ன நடக்கும்னா, வண்ணத்துல மாறுபாடு இருக்கும், எடையில மாறுபாடு இருக்கும். அதோட திடத்தன்மையோட அந்த கூறு இருக்கு இல்லையா, அதுல அதுல வந்து மாறுபாடு இருக்கும். இப்படி 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 இருந்தாதான் அது நிலைக்கும். இந்த கருப்பட்டி வந்து நிலைக்கும். அந்த அந்த அதாவது நம்ம நிலைக்கிறதுக்காக ஒண்ணும் செய்யறது இல்ல. இதுதான் அதோட இயல்பு. இப்ப தரத்தை பத்தி நம்ம தரத்தை ஒப்பிட்டு பார்த்தோம்னா, இதுல வேற ஏதோ ஒண்ணு சேர்த்து இருந்தாலோ, ஆனா அது ஒரு பெரிய பெரிய தலைப்பு. அது அதை தெரிஞ்சுக்காம இருக்கிறது நல்லது. அதுல வந்து இப்ப நீங்க வந்து வண்ணம் எனக்கு அப்படியே வேணும்னு கேட்கிறோம்னு வச்சுக்கோ, நீங்க தான் வாங்கி பயன்படுத்துறீங்க. ஏன்னாங்க நல்ல கருப்பட்டினா ஒரு ஒரு பொன்னிறமா தான் இருக்குன்னு சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க. ஆனா நீங்க பொருத்தி பார்த்துக்கணும், அது எப்படி பொன்னிறமான கருப்பட்டி இப்ப கிடைக்குது, அது எப்படி மாறாம இருக்கு, அது எப்படி பொன்னிறமாவே இருக்கு அப்படின்னு நீங்க சொன்ன தகவல்கள் எல்லாம் வச்சு ஒப்பிட்டு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமா. அப்புறம் இப்ப உருகுற மாதிரி கருப்பட்டியும் இருக்கு. அதாவது அது சில கலப்படங்களோட ஆனா உருகுற மாதிரி இருக்கு. உருகுனா நான் ஏற்கனவே சொன்னது போல பாகு மொத்தமா உருகிடும். மொத்தமா உருகிடும். அந்த சுண்ணாம்பு வந்து நம்ம தனியா ஒரு பெரிய பெரிய அளவுலாம் சேர்க்கல. அந்த சுண்ணாம்பு தான் புடிச்சும் வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சுண்ணாம்பு காலத்துல உள்ளீடான பிறகு ஓட்டையா விழுந்துதான் உருகும். சின்ன சின்ன ஓட்டையா விழுகும். துளை துளையா இருக்கும். துளை விழுந்துதான் அந்த காற்று உள்ள போய் அதுக்கப்புறம் அப்படியே உருகிடும். இது உருகும் போது கிட்டத்தட்ட அதுக்காக பாக திருப்பி எதிர்பார்க்க கூடாது. ஆனா பாகு பதத்துக்கே அது உருகிடும். இப்ப இதுல வேற ஏதோ சேர்த்து இருந்தா என்ன ஆகும்னா அதுவும் உருகும். ஆனா உள்ள வந்து ஏதோ வேற ஒண்ணும் இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கும். அப்ப நம்ம அதை புரிஞ்சுக்கணும். வாங்குறவங்க வந்து அதை பொருத்தி பார்த்து புரிஞ்சுக்கணும். சரிங்க. ஆனா கடைசியா அந்த இதோட கருப்பட்டியோட பயன்பாடுகளும் என்னென்னங்கிறத சொல்லிருங்க. சரி. அதாவது கருப்பட்டி ஒரு மரபு இனிப்புக்கான பொருள். அப்படியே அது இனிப்புக்கான பொருள். இப்பதான் அது நம்ம புதிதா அதை பேச வேண்டியிருக்கு. இது இப்படி இதுல இருந்து வருது, இப்படி இறக்குறாங்க, இப்படி செய்யறோம் அப்படின்னா சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா மரபுல இதுதான் அடிப்படையான இனிப்பூட்டி. கூடுதலா நிறைய மருத்துவ பண்பு உள்ளது. சொல்லக்கூடாது, ஆனா மருத்துவ பண்புன்னு நான் எப்படி சொல்றேன்னா, பிற இனிப்பூட்டிகள், செயற்கை இனிப்பூட்டிகளோ இல்ல பிற இனிப்பூட்டிகளோ வந்து சேர்த்துக்கிட்டா உடல் நலத்திற்கு கொஞ்ச நாள் அப்படி கேடாயிடும். ஆனா இந்த இனிப்பு வந்து நீங்க எல்லாரும் இப்ப ஒருத்தவங்க இதை கேட்கறாங்கன்னு வச்சுப்போம், சர்க்கரையில நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அது சர்க்கரை எந்த வகை சர்க்கரையா இருந்தாலும் சரி, சர்க்கரையில என்னெல்லாம் பண்றீங்களோ அது எல்லா இடத்துலயுமே நீங்க கருப்பட்டியை பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு பொங்கல் செய்யலாம். பொங்கல் செய்யணும், கருப்பட்டியில தான் பொங்கல் செய்யணும். பாயாசம் கருப்பட்டி தான். பணியாரம் கருப்பட்டி பணியாரம்னு இருக்கு. இது சொல்றது நான். அப்புறம் உளுந்தங்களி சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு பகுதியிலயும் ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க. அதுல கருப்பட்டி சேர்க்காம சாப்பிடவே மாட்டாங்க. அதாவது உளுந்து நல்லெண்ணெய் கருப்பட்டி சேர்ந்திருக்கோம். இன்னும் நம்ம வளர்ந்து வரும் குழந்தைகளுக்கு அதெல்லாம் ரொம்ப ஊட்டமா கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம அதெல்லாம் வாழ்க்கை முறையிலே இருக்கும். என்னோட வீட்டுல எல்லாம் எங்க அம்மா வந்து வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்க காலையில உளுந்தங்களி தான். எங்க உளுந்தங்களி செய்யலாம். இதெல்லாம் வந்து நம்ம இது போல பல இருக்கு. இப்ப நம்ம செங்குப்பத நீர்னு ஒண்ணு செய்யறோம். இது வந்து பொதுவா பனை இப்பதான் நம்ம வந்து இதை ஒரு பண்டமாக ஒரு பொருளாக விற்பனை செய்யறோம். ஆனா இதெல்லாம் முன்னாடி பனை வித்தகர்கள் அவங்க வீட்டுல வச்சுக்கிறது தான். ஏன்னா உருகுன கருப்பட்டியவோ இல்லாட்டி கற்கண்டுக்கு செஞ்ச பாகையோ வீட்டுல வச்சுக்கிறது தான். அதை பயன்படுத்தலாம். அதெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம்னா, நீங்க வந்து இப்போ ஒரு தொடு உணவா பயன்படுத்தலாம். இட்லி, தோசை, ஆப்பம், இதெல்லாம் தொடு உணவாவே பயன்படுத்தலாம். இப்ப பொதுவா தேன் அதை குறைச்சு சொல்லக்கூடாது. தேன்னா ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. ஆனா அது தினம்லாம் சாப்பிடக்கூடாது. அப்படி செய்யக்கூடாது. அதான் கருப்பட்டி வந்து நீங்க அப்படி சேர்த்துக்கலாம். கருப்பட்டி காஃபி குடிக்கிற பழக்கம் வந்து இந்த பகுதிகள்லாம் உண்டு. உங்க பகுதியில எப்படி அந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா ரொம்ப குறைவு. இப்ப அதனாலதான் இதுல என்னென்ன பயன்பாடுகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் விருப்பம். இப்ப இந்த பகுதிகள் எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கருப்பட்டி காஃபி தான் நாங்க குடிப்போம். காலையில வழக்கம் கிடையாது. காலையில இருந்துச்சு ஏதோ நீராதாரம் சாப்பிட்டு எப்படி அரசு அலுவலக ஊழியர்களா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வீடா இருந்தாலும் சரி, எங்க வீட்டுல ஆசிரியர் தான்
ஆனா சரிங்க ஏதோ ஒரு ஒரு நவீன உணவு எப்பயோ இருக்கும். அதாவது நவீன உணவுனா இப்போ உள்ள உணவுகள் இட்லி தோசை அது போல மாவு பொருட்கள்ல செய்யறது. அப்படி இல்ல நேரடியா அரிசி உணவுகள் இருக்கும் காலையில, அவ்வளவுதான். இந்த மாலை மாலை சரிங்க கருப்பட்டி காஃபின்றது ஒரு 4 மணிக்குன்றது ஒரு அலாதியான இது. அப்புறம் இந்த சரிங்க காஃபின்னு அதுக்கு பேர் வந்து அது காஃபி தூள் சேர்க்கறது கிடையாது. இது தவறா சரிங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆ கருப்பட்டி கருப்பட்டியை வந்து காய்ச்சி அதை குடிக்கிறது, அதுவே இனிப்பூட்டி அதுவே ஒரு சுவையும் கொடுக்கும். அப்புறம் ஓ சரி தேவைக்கு சரிங்க அதுக்கப்புறம் அதுல காஃபி தூள் போட்டு குடிக்கிறவங்க நான் பார்த்திருக்கேன். நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா முறுக்கு அப்ப வீட்டுல இருக்கும், வீட்டுல சுட்டு வச்சிருப்பாங்க. சரிங்க முறுக்கை உடைச்சு இந்த கருப்பட்டி காஃபில போட்டு சாப்பிடுவோம். மழை சரி நேரம் சரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா சுக்கு கருப்பட்டி சேர்த்துக்குவோம். அப்படி சுக்கு கருப்பட்டி கிடைக்கலன்னா கருப்பட்டியில சுக்கு போட்டுக்கிட்டு மிளகு போட்டுக்கிட்டு மழைக்காலங்கள்ல மழைக்காலம் தினம் சாப்பிடுவோம். தினம் அதுதான் அதுதான் பானம். ஓ மாலை நேர பானம் வந்து அதுதான் எல்லாத்துக்கும், எல்லா வயதினருக்கும் அதான் பானம். இப்ப தேன் மாதிரி வந்து அளவெல்லாம் இல்ல, அதாவது தேன் அதிகமா எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இதுல இது இல்ல. ஏன்னா நீங்க இதுல அது அளவுக்கு அதிகமா எடுத்துக்க முடியாது. ஏன்னா இனிப்பான பொருள் ஒரு அளவுக்கு மேல சேர்த்தீங்கன்னா நீங்க சரி எந்த பண்டமா இருந்தாலும் ரொம்ப இனிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப திகட்ட நீங்க திகட்ட உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். என்ன கருத்து இருக்கும், ஒரு அளவு தான் இனிப்பு சேர்த்துக்கணும்னு இருக்கும் இல்லையா? நீங்க ஆமாங்க நிறைய போட்டு ஆமாங்க கொட்டி சாப்பிட மாட்டோம். ஆமா ஆமா நம்ம அது சாப்பிடுற முறைகளே வந்து இதை நிறையவும் சேர்த்துக்க தேவையில்லை. ஆனா தொடர்ச்சியா சரிங்க சேர்த்துக்கலாம். சரிங்க சரிங்க தொடர்ச்சியா சேர்த்துக்குவோம். அதான் நான் சொல்றேன், வாரம் வாரம் அந்த மாதிரி உளுந்தங்களி சாப்பிடுவோம். எப்பயோ ஒரு சரிங்க தடவை தான் நம்ம பணியாரம் எல்லாம் சேர்க்கிறோம். சரிங்க எனக்கு 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 வந்து நல்லாவே தெரியும், கருப்பட்டி பொங்கல்லாம் செஞ்சிருக்கோம். அப்புறம் இந்த சர்க்கரை வந்ததுக்கு அப்புறம் சர்க்கரை பொங்கல் ஆயிடுச்சு. சரிங்க இப்ப நம்ம இப்போ நான் வந்து இந்த பனை பணி, அதுக்கப்புறம் பனை தொழில் இதுல இதுல வந்ததுக்கு அப்புறம் நம்மளே அதை வந்து இப்போ கருப்பட்டி பொங்கலா தான் பொங்கல்லாம் எப்பவுமே வீட்டுல பண்றதுலாம் கருப்பட்டி பொங்கல் தான். இப்ப சரிங்க அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கருப்பட்டியை உருக்கி அதை காய்ச்சி அப்படித்தானே செய்வாங்க. சர்க்கரை வெல்லமோ இல்ல கருப்பட்டியோ ஏதோ ஒன்று பண்ணி காய்ச்சி பண்ணுவாங்க. நாங்க சில சமயத்துல இந்த மாதிரி உருகுன கருப்பட்டி இருந்ததுன்னா அதை பயன்படுத்தி, நம்ம மார்கழி ஒட்டி வருதா சேர்த்து வச்சுட்டு அப்படியே அதை பயன்படுத்தி சரி சரிங்க நமக்கு ஒரு வேலை மிச்சம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால எந்த இனிப்பு பொருட்கள், அதாவது இனிப்பு பண்டங்கள் இனிப்பூட்டிக்காக எது செய்யறோமோ அதுல எல்லாத்துலயுமே கருப்பட்டி சேர்த்துக்கலாம். ஆமா, அது எப்பவுமே இந்த பதநீர்ல வந்து ஒரு துவர்ப்பு இருக்கும். நீங்க பதநீர் ஒரு நல்ல பதநீர் குடிச்சீங்கன்னா தொண்டையில இறங்கும் போது ஒரு நல்ல திட்டிப்பு இருக்கும். அதே சமயத்துல ஒரு துவர்ப்பு இருக்கும். இதுதான் அந்த கருப்பட்டியோட பிரமாதமே. அந்த மனம் வந்து அப்படி இருக்கும் நம்ம செய்யறதுல. அதுதான் நமக்கு எல்லையை காமிச்சிரும், இதோட சாப்பிடலாம் அப்படின்னு காமிச்சிரும், சேர்த்துக்கலாம். அது அது பழக்கப்படுத்திட்டு வந்தா அது சரியா. என்ன செய்யக்கூடாது, எதுல பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா சூடான பாலில் கருப்பட்டியை சேர்க்கக்கூடாது. ஓ சரிங்க ஏன்னா சுண்ணாம்பு சேர்த்திருக்கோம் இல்லையா, நீங்க சூடான பால்லயோ சூடான பிற பால் சேர்த்த பானங்கள், அது இப்ப கருப்பட்டி காஃபின்னு சில இடங்கள்ல நான் பாக்குறேன், அவங்க பால்லே காஃபி பொடி போட்டு செய்து அதுல வந்து கருப்பட்டி போட்டு கொடுக்குறாங்க. அது அது வந்து அது கூடாதுலாம் இல்ல, அது முடியாது. ஏன்னா கருப்பட்டி போட்டா சூடான பால் தெரிஞ்சிடும், அது செய்யவே முடியாது. அதனாலதான் எங்க ஊர் வழக்கெல்லாம் கருப்பட்டி காஃபி அப்படின்னா பாலற்ற, இப்ப நம்ம ஒரு சொல்றோம்ல, ஒரு என்ன சொல்றோம், பிளாக் டீ, அப்படிதான் சேர்த்துக்குவோம். கருப்பட்டியை சேர்த்துக்கிறதே அப்படிதான் சார். பால் பயன்பாடு அதிகமாயிடுச்சு இப்ப அப்படிலாம் போது கண்டிப்பா வந்து அதுல கருப்பட்டி போடவே முடியாது சூடான பால்ல. ஆமா ஆமா தெரிஞ்சிடும் ஆரம்பிக்கல தெரிஞ்சிடும். ஒண்ணு நீங்க குடிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும், இல்லாட்டி உள்ள போய் தெரிஞ்சிடும். அப்படி ஒண்ணு ஏதோ ஒண்ணு போட்டு அது தெரியலன்னு வச்சுக்கோங்க, நீங்க போட்டது கருப்பட்டி இல்லைன்னு அர்த்தம். கருப்பட்டியே இல்லைன்னு அர்த்தம். நம்ம இப்ப மரபுலையும் சரி, இப்ப நம்மளும் செய்யறதும் அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் கற்கண்டு, செங்கு பதநீர் போன்ற பொருட்களை மாற்றா கொண்டு வரும். அதை வந்து ஓரளவு வெதுவெதுப்பான பால்ல சேர்த்துக்கலாம். கற்கண்டுலாம் அது அருமையான மருந்து பொருள். அதையுமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, சின்ன பிள்ளை சின்ன பொட்டணம் தான் கிடைக்கும், அவ்வளவுதான் கிடைக்கும் கற்கண்டு உற்பத்தி, அவ்வளவுதான். வந்து அதை நொடிச்சு ஏதோ ரொம்ப நெஞ்சு சளியா இருக்கு, இருமலா இருக்கு, வறட்டு இருமலா இருக்கு அப்படின்னா சொன்னா சாப்பிடுவோம். இன்னும் நம்ம கூட இருக்கிற பனை வித்தகர்கள்லாம் எப்ப நான் ஏதாவது போன் பண்ணி தொலைபேசியில பேசிட்டு என்ன உடம்பு முடியல கொஞ்சம் இருக்கு அப்படின்னு, ஆனா நீ என்ன கற்கண்ட கையில வச்சுட்டு சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க.
அங்கெல்லாம் மருந்துக்கே இதைதான் பெரும்பாலும் பயன்படுத்துது. சரிங்க. ஏதோ ஒண்ணு கருப்பட்டியோ கற்கண்டோ செங்கு பதனியோ ஏதோ ஒரு வடிவத்தையோ வீட்டுல வச்சுக்கிறதா பயன்படுத்துவாங்க, தொடர்ந்து பயன்படுத்துவாங்க. அதனால உங்களுக்கு அது வந்து ஒரு நம்பிக்கையை தாண்டி அதுதான் மரபு. இதுதான் சளி பிடிச்சிருக்கா என்ன கறி இருமிட்டே இருக்கீங்க, ஒரு கற்கண்டு சாப்பிட மாட்டீங்களா? அந்த அந்த அளவுக்கு கேட்கிற அளவுக்கு அதோட ஆமா அன்றாட வாழ்க்கையில அது இருந்திருக்கு. ஆமா. அதனால இது ஒரு பயன்பாடா எல்லா இடத்துலயும் பயன்படுத்திக்கலாம். நம்ம மரபு பண்டங்கள் மரபு உணவு வகைகளை சாப்பிடுறவங்களுக்கு சேர்க்க முடியாத இடம்னு கருப்பட்டி ஒரு இடத்துலயே கிடையாது. சரிங்க. அந்த அளவுக்கு. சரிங்க. வழக்கமா எப்படி செய்யறதுன்னு சில பேர் கேட்பாங்க. அதுக்கு நம்மளால முடிந்த அளவுக்கு அப்பப்போ எழுதி ஒரு சமூக வலைதளங்களையோ இல்லையோ பகிர்ந்துக்கிறோம். தொடர்புல இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்துக்கிறோம். இப்படி செய்யலாம். சரிங்க. நல்லதுங்கண்ணா. அண்ணா, இது பனங்கருப்பட்டி பத்தி உற்பத்தி செய்யும் முறை, பதப்படுத்தும் முறை, அப்புறம் தாரம், பயன்பாடு இதெல்லாம் வந்து தெளிவு கிடைச்சிருக்குங்கண்ணா. கற்கட்டும் நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு கேட்கல, ஒரு 2 நிமிடத்துல சொல்ல முடியும்னா நான் சொல்லிடுறேன். சரிங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் மாறுபாடான முறை கற்கண்டு. சரிங்க. கருப்பட்டி வந்து அப்படியே பாகு காய்ச்சி அதை நம்ம சிரட்டையில ஊற்றி அதை காய வச்சு எடுக்கிறது கருப்பட்டி. கற்கண்டு எப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் பாக வந்து ரொம்ப நேர்த்தியா பல கட்டங்களா அது பண்ணிட்டு அதை வடிச்சு எடுத்து அதோட இனிப்புத்தன்மை இருக்கும்ல அதை மட்டும், அதாவது அப்படி பாகா எடுத்துக்கிறது. அது உள்ள ஒரு கழிவு கிடையாது, ஆனா அது வந்து ஒரு ரொம்ப அடர்த்தியான பொருட்கள் எல்லாம் விட்டுட்டு அந்த இனிப்புத்தன்மையை மட்டும் பாகோட ஒரு வடிவம், அவ்வளவுதான். அதுக்கு உதாரணம் எதுனா அந்த செங்கு பதநீர் தான். செங்கு பதநீரை பார்த்தவங்களுக்கு அதான் பாகோட கற்கண்டு பாகோட பதம். அதை எடுத்து இதை வந்து நம்ம ஒரு மண் பானை, கலையான்ல பெரிய மண் பானை வந்து ஈக்கி, அதாவது நம்ம அந்த பனை குச்சி இருக்கு இல்லையா, அது ஈக்கின்னு சொல்லுவோம். உள்ள போட்டு இதுல வந்து ஒரு 48 நாட்கள்ல இருந்து ஒரு 60 நாட்கள், அது வந்து சூழலை பொறுத்து வைப்போம். ஒரு அதிர்வு இல்லாம நம்ம ரொம்ப நடமாட்டம் இருக்கக்கூடாது, ரொம்ப பெரிய வெளிப்புற காற்று பாதிக்கக்கூடாது, அங்க உள்ள வெளிப்புறத்துல உள்ள தட்பவெப்பநிலை மாற்றம் வந்து இதை பாதிக்கக்கூடாது. இப்படிலாம் வச்சோம்னா ஒரு மண்டலம், 48 நாள்ன்றது ஒரு மண்டலம். அந்த ஒரு மண்டலம் 48 நாள்ல இருந்து 60 நாள் நான் சொல்றது அதிகபட்சமான எண்ணிக்கை. சரிங்க. இது என்ன ஆகும்னா அந்த இனிப்பு இருக்கு இல்லையா, அந்த இனிப்பு தன்மை அது வந்து கண்டா வந்து கட்டிக்கிறோம் இந்த ஈக்கில. சரிங்க. அதை நாங்க எப்படி சொல்லுவோம்னா விளைஞ்சு வர்றதுன்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம எதுவுமே செய்யறது இல்ல. பாகுல இருக்கிற அந்த கல், அதாவது அந்த கல்லு தானே, அது சின்ன சின்ன கல்லு, அந்த இனிப்பு கல் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த இதுல ஈக்கில வந்து கட்டும். சரிங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு 48 நாள் கழிச்சு அதை எடுத்து அதை திருப்பி அது அந்த ஈக்கில இருந்து அப்படியே உரிச்சு எடுத்து வர்றதுதான் கற்கண்டு. இப்ப இந்த கற்கண்டு விளைஞ்சிரும். இந்த பாகு இருக்கு இல்லையா, பாகு பெருமளவு பாகு அப்படியே மீதி இருக்கும், இந்த கற்கண்டு விளைஞ்சிரும். இப்ப இந்த பாகு வந்து அதீத துவர்ப்பு கசப்பு சுவையில இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுல உள்ள இனிப்புத்தன்மை மட்டும் இனிப்பு கற்களாக மாறி அந்த அதுல கட்டிக்கிடுச்சு. விளையிறதா இது விளைஞ்சு வர்றது கற்கண்டு. பொது வழியில இருக்கிறவங்க கற்கண்டை வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப இது இப்படி நம்ம ஒரு முறை சொல்லும் போது இதுல என்னெல்லாம் உறுதி கிடையாதுன்னா, கற்கண்டு விளையுன்றதுக்கே உறுதி கிடையாது, அப்புறம் அதோட வடிவத்துக்கு உறுதி கிடையாது. ஒரே வடிவம், ஒவ்வொரு முறையும் ஒரே வடிவம், ஒரு பானையில வேற இருக்கும், ஒரு பானையில வேலை. என்னோட அதாவது உற்பத்தியாளர்களோட கவலை எப்படி இருக்குன்னா, இதுல இருந்து வச்சதுல முழு கற்கண்டு விளைஞ்சு வரணும்னு இருக்கும். சின்ன தட்பவெப்பநிலை மாறுபாடு, உள்ள ஒரு அதிர்வு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னா மொத்தமா அப்படியே இருந்துரும். நிச்சயமாங்க. அப்போ அது என்ன செய்யறதுன்னு தெரியாது. அப்ப அது ஒரு சிக்கலாயிடும். அதனால எங்களுக்கு கற்கண்டு விளைஞ்சு வரணும்னு ரொம்ப நினைச்சுக்குவோம். அந்த கற்கண்டு விளைஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரே அளவு, ஒரே வண்ணம், ஒரே இதெல்லாம் ஒரு பானைக்கும் இன்னொரு பானைக்குமே இருக்காது. அப்புறம் இப்ப செய்யற கற்கண்டுக்கும் அடுத்த மாசம் செய்யற கற்கண்டுக்கும் வேற மாதிரி இருக்கும். என்ன மாறாது அப்படின்னா,
கற்கண்டோட சுவை மாறாது. சரிங்க சரிங்க. நீங்க கற்கண்டு உங்க தொண்டைக்குழியில போகும்போது அந்த பதனி வாசம் மாறவே மாறாது. சரிங்க சரிங்கண்ணா சரிங்க. அதோட அதோட இயல்பு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஒரு மருத்துவ ஆமாங்க. இயல்பு இல்லாட்டி அதோட 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 தனித்தன்மை இருக்குல்ல. மருத்துவம் ஆமா. மருத்துவம் நான் சொல்றேன், அப்போ அது தவறா பேசக்கூடாது. ஆ, தனித்தன்மை இருக்கு இல்லையா, அந்த ஆமாங்க. தனித்தன்மை வந்து மாறவே மாறாது. சரி சரிங்கண்ணா சரிங்க. அதனால இத பயன்படுத்துறவங்க அதான் கருப்பட்டிக்கு சொன்ன அதேதான், கருப்பட்டிக்கு சொன்ன அதேதான் கற்கண்டு. அதோட அதோட இயல்பு என்ன, அதோட குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தணும். அதுல வந்து பிரித்து பகுத்து பார்க்க தெரியும். சரிங்கண்ணா சரிங்க. அதை விட்டுட்டு வெறுமன பார்வையில வண்ணம் இது போன்ற குணங்களை குணங்களை நம்பி சரிங்கண்ணா. இயல்பை பார்த்து அதை பயன்படுத்தும். சரி சரிங்கண்ணா சரிங்க சரிங்கண்ணா. உங்களுதான் நல்லதுங்க. சொல்லிட்டேன் சபரி. ஆனா அதாங்கண்ணா நல்லதுங்கண்ணா. இப்ப இப்ப என்னன்னா, இப்ப இந்த பனங்கருப்பட்டி பனங்கல்கண்டு இந்த இரண்டுக்குமான அடிப்படை தகவல்கள்ல வந்து ஒரு தெளிவு கிடைச்சிருக்குங்கண்ணா. நல்லது. அத அத அந்த தெளிவு வச்சு இப்ப வாங்குறவங்களுக்கு வந்து ரொம்ப இதா இருக்கும், உதவியா இருக்குங்க. நல்லது நல்லது. ஆமா. ஆனா கலந்துரையாடலுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றிங்க சபரி. இப்படி எனக்கு எனக்கு வணிகமும் தெரியாது, எனக்கு கருப்பட்டியும் தெரியாது, பனையும் சரிங்கண்ணா தெரியாது. ஒரு 6 சரிங்க வருஷத்துக்கு முன்னாடி சரிங்க. எனக்கு எனக்கு உள்ள இந்த அனுபவம் வந்து அதை பிறரோட பகிர்றதுல எனக்கு தான் ரொம்ப மகிழ்ச்சி. சரிங்க சரிங்க. இது தெரிஞ்சிருச்சுன்ற இடத்துல இல்ல, இது இது- இது வந்து எவ்வளவு ஒரு பனைன்றது அப்படி ஒரு தாவரம், பனைன்றது அப்படி ஒரு நம்ம மரபோட சேர்ந்த ஒரு வாழ்வியல். சரிங்கண்ணா அதுல இருந்து சரிங்க. உணவுப் பொருட்கள் அதை பயன்படுத்தினாலும் சரி, அதை தயாரிச்சாலும் சரி, ஒரே சரிங்கண்ணா நிறைவு தான். நமக்கு சரிங்க. எப்படி ஒரு மரம் இப்படி என்னோட இந்த ஒரு 4-5 வருட கற்றலை வந்து சிலதோட பகிரும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த சரிங்கண்ணா சரிங்க. மகிழ்ச்சிக்கு அந்த மகிழ்ச்சிக்கு இந்த இன்பமான உரையாடலுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா. நல்லது சார். நல்லதுங்கண்ணா நல்லதுங்கண்ணா. நல்லது. நன்றிங்கண்ணா நன்றிங்க. நன்றி.